ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 13 பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் 26. தத்ராபி தம்பதீனாம் ச சுகாய அன்ய அனுபத்தயே கர்மாணி குர்வதாம் திருஷ்ட்வா நிவ்ருத்தோஷ்மி விபர்யயம். ஒன் பை ஒன் மீனிங். தத்ர அங்கு, அப்பி கூட, தம்பதினாம் திருமணத்தில் இணைந்த தம்பதிகளின், ச மேலும், சுகாய சுகத்திற்காக உடல் சுகத்திற்காக, அந்நிய அனுபத்தையே துன்பத்தை தவிப்பதற்காக, கர்மாணி பலன் கருதும் செயல்களில், குர்வதாம் எப்போதும் ஈடுபட்டிருந்ததை, திருஷ்டுவா பார்த்து, நிவ்ருத்தஸ்மி இத்தகைய செயல்களை நான் நிறுத்திவிட்டேன். விபர்யம் எதிரான. டிரான்ஸ்லேஷன். மனித உருவிலுள்ள இந்த வாழ்வில் உடல் சுகத்திற்காக ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்றனர். ஆனால் அவர்களில் ஒருவரும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை. ஆகவே இத்தகைய முரணான பலன்களைக் கண்டு பௌதீக செயல்களில் பங்கேற்பதை நான் நிறுத்திவிட்டேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் என்று பிரகலாதர் கூறியது போல, ஆண் பெண் இருவரும் உடல் சுகத்தை நாடுகின்றனர். விவாக சடங்கினால் அவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு சில காலத்திற்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஆனால் இறுதியில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இவ்வாறாக பிரிவு அல்லது விவாகரத்து உண்டாகிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உடல் சுகத்தின் மூலம் வாழ்வை அனுபவிக்க மிகவும் ஆவலாக இருந்த போதிலும் பிரிவும் துன்பமுமே பலன்களாக அமைகிறது. கட்டுப்பாடான உடலுறவு வாழ்வுக்கு ஒரு சலுகையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது சிபாரிசு செய்யப்படுகிறது. இது பகவானால் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் சிபாரிசு செய்யப்படுகிறது. தர்மாவிருத்தோ பூதேஷு காமாஸ்மி. சமய கொள்கைகளுக்கு முரண்படாத உடலுறவு வாழ்வு கிருஷ்ணரே ஆகும். ஒவ்வொரு ஜீவராசியும் எப்போதும் உடலுறவு வாழ்வை அனுபவிக்க ஆவல் கொண்டுள்ளான். ஏனெனில் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவை அடங்கியதே பௌதீக வாழ்வாகும். மிருக வாழ்வில் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த முடியாது. ஆனால் மிருகங்களைப் போலவே உண்ணவும், உறங்கவும், உடலுறவு சுகத்தை அனுபவிக்கவும் மற்றும் தற்காத்து கொள்ளவும் மனிதன் அனுமதிக்கப்பட வேண்டும். என்றாலும் அவனுடைய இந்த செயல்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். உணவு உண்பதற்கான வேத விதி என்னவென்றால், ஒருவன் யக்ஞ சிஷ்டத்தை, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை உண்ண வேண்டும் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 13 பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.